திமுக வந்து சிறப்பு பணிகள்லாம் சிறப்பாக இருக்கு. திமுக என்னைக்குமே நாங்க 20 வருஷமா இருக்க திமுகவில் சிறப்பாக பணி நடக்குது. இல்ல சின்ன பையங்களாம் திமுகவுக்கு தான் ரசிகர். சின்ன பையன் ஸ்டாலின். விஜய் பிடிக்காது. பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுண்ணா. எனக்கு எப்பவுமே திமுக தானே. காரணம் எல்லாம் தெரியலண்ணா. திமுக தானே. ஆமாண்ணா. நம்மளுக்கு திமுகவோட இதெல்லாம் பிடிச்சிருக்குண்ணா எல்லாமே. அதனால தான் திமுகல இருக்கிறோம். கொள்கை எல்லாமே பிடிக்கும்ண்ணா. விஜய்க்கெல்லாம் கிடையாதுண்ணா. பிடிக்காதுண்ணா. விஜயே பிடிக்காதுண்ணா நம்மளுக்கு. விஜய் பிடிக்கும், பட் இருந்தாலும் அவர் அரசியல் வந்ததுக்கு தானே பிடிக்கல நம்மளுக்கு. ஓட்டுல அவர் கிடையாதுண்ணா. யார் வேணா அரசியலுக்கு வர முடியுமா? அப்படி இல்லைண்ணா. அதுக்கு அது எப்பவுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக தானே எப்பயுமே. திமுக மாநாட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் பங்கேற்கிற மாதிரி பிரம்மாண்டமா மாநாடு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சினிமாவில் துணை நடிகராக இருக்கோம். அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் செட் ஒர்க் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை விட தத்ரூபமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்கிங் வசதி எல்லாமே நல்லா இருக்கு. தண்ணி வசதி நல்லா இருக்கு. சாப்பாடு தர்றாங்க. மெடிக்கல் இருக்கு. போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து இன்னும் 10 வருஷத்துக்கு தலைவர் தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. வாழ்க தளபதி, வளர்த்த வரப்புல. அது டுபாக்கூர், அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. அவரெல்லாம் நேற்று முளைச்ச காளான் இந்த தேர்தலில் காணாமல் போயிடுவார். அதான் உண்மை. வரமாட்டேன் கண்டிப்பாக வரமாட்டேன். வர முடியாது. என்ன காரணம்? அவன் குடும்பத்தில் பிரச்சனை, அதை பார்க்கணும். அவரை வீட்டில் உள்ள பிரச்சனை என்ன அதை பார்க்கணும். அப்புறமா நாட்டை பார்க்கணும். அவரை கண்டிப்பாக நாங்கள் வந்த சந்தோஷம். அதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அவருடைய மனப்பிராந்தி அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்ண்ணா. எனக்கு 67 வயசு ஆகுதுண்ணா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் எனக்கு 67 வயசு ஆகுது. நான் 12 வயசுல இருந்து கட்சி கொடியை பிடிச்சவன். அப்படியே மாறாம நான் எப்படின்னா எங்க குடும்பம் 3 தலைமுறையா நாங்க நம்மள திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அண்ணா பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி, அந்த தம்பி உதயநிதி எல்லாரோடையும் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம். நாங்க யாராலையும் நம்மளை அசைக்க முடியாதுன்னா இது பெரிய கட்டமைப்பு உள்ளது. இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்குன்னு யாராலையும் அசைக்க முடியாது. வெல்வோம். மீண்டும் தளபதி தான். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில 5 ஆண்டுகளில் சிறப்பான எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தி 100க்கு 100% மக்களிடையே திட்டங்கள் சென்றிருக்கின்ற காரணத்தினால் திராவிட மாடல் ஆட்சி 2.0 நிச்சயமாக அமையும். கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இன்னும் சினிமா டைலாக் மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் மீட்டிங் மாதிரிலாம் பேசல. எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை பார்த்து என்ன அங்கிள் பயமான்னு கேட்கிறாரு. ஒரு முதலமைச்சர் அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய அரசியல் படிக்கணும். அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் கொஞ்சம் படிக்கணும். படிச்சு அரசியல் தெரிஞ்சுக்கணும். நாங்க விழுப்புரம் மாவட்டம். ஏங்க, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் பெருவெள்ளம் வந்த போது ஒரு 1000 பேருக்கு கூட அவரால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல. அவர் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க அந்த வெள்ள நிவாரணத்தின் போது கூட எட்டி பார்க்கல. அப்புறம் எப்படிங்க ஆதரவு இருக்கும்? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஸ்டாலின் தான் எங்களுக்கு பிடிக்கும். பிடிக்கும் இல்ல மாட்டாடுறது
எவ்வளவு பிடிக்கும் அவரை? அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினி. சாரணி வருவாரு. நான் நீலகிரி மாவட்டம் ஊட்டியிலேருந்து வரேங்க. குன்னூர்லேருந்து வரேன். என் பேர் பத்மநாபன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர். அதாவது பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் வந்து இந்த இடத்துல கலந்துக்குவாங்கன்னு வந்து நேரு அண்ணன் வந்து அறிவிச்சிருந்தாரு. கழகத் தலைவர் வந்து என்னைக்கு வந்து நேருவில் இந்த திருச்சியில் மாநாடுன்னு சொல்லியிருந்தாரோ, ஆனால் பார்த்தா இங்கே 10 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் வந்து சாரசாரியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆச்சு. தலைவர் வர நேரம் ஆயிடுச்சு. அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக சேரெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ தான் வந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கிட்டத்தட்ட இளந்தலைவர் என்னைக்கு வந்து பொறுப்பேற்றாரோ 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் மட்டும் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே வந்து இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு, அதாவது பூத் வாரியா ஒவ்வொருத்தரையும் வந்து அன்பகத்துல இருந்து விசாரணை பண்ணி மாவட்ட வாரியா பூத் வாரியா விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து இளைஞர்கள் நிர்வகிச்சிட்டாங்க. இளைஞர் பட்டாளம் ஒரு பக்கம் ஒரு பெரிய மாநாடா இருந்தாலும் இன்னைக்கு கழக தோழர்களுக்கு இது வந்து ஒரு திருவிழா. இந்த திருவிழா பாத்தீங்கன்னா திமுக மாநாடுனா இது ஒரு பெரிய திருவிழா. இந்த திருவிழா வந்து திருச்சினா அது சொல்லவே வேண்டாம். வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளுக்கு எதிர்கட்சியா எந்த கட்சியுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பிரகாசமா இருக்குது. நடிகர்கள் வேற பிஜேபி இவங்கெல்லாம் நமக்கு சப்ஜெக்டே இல்லை. ஏன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு கொண்டு வர திட்டம், மக்கள், மாணவர்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் படிக்கக்கூடியவர்கள், இல்லத்தரசிகள் என நிறைய பேருக்கு தொழில் முனைவோர்களுக்கான திட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்குது. அதனால நம்ம வந்து 26ல கண்டிப்பா நம்ம மட்டும்தான் 2.0 திராவிட முன்னேற்ற கழகம் 200 வெல்லும். திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். நான் திருவாரூர்ல இருந்து வரேன். தலைவர் தொகுதி, முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த தொகுதி. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் அது திமுகவோட கோட்டைங்க. உண்மையாவே திருவாரூர்ல நாங்களாம் வரோம் அப்படின்னு சொன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து நல்லா படிக்க முடியுதுன்னு சொன்னா அதுக்கு விதையிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி இருக்கும் பொழுது அங்க தாவேக்காவுக்குள்ள ஒரு டெபாசிட் கூட கிடைக்காது. ஏன் அதிமுக அங்க டெபாசிட் கிடையாது. கிட்டத்தட்ட திருவாரூர்ல 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 3 தொகுதியில திமுக இருக்கு. நன்னிலத்துல மட்டும் தான் அதிமுக இருக்கு. இந்த தடவை நன்னிலம் தொகுதியும் திமுக கைப்பற்றி நிச்சயமாக திமுக வந்து அமோக வெற்றி பெற்று 4 தொகுதியும் திமுக திருவாரூர் முழுக்க திமுக தான் அங்க ஜெயிக்கும். விஜயெல்லாம் ஒரு போட்டியே கிடையாதுங்க. இப்போ ஒரு இதுல கூட ஒரு பொண்ணு சொன்னிச்சு குத்தாங்கன்னு சொல்லிட்டு திமுக வந்து அது குத்தாங்க இது குத்தாங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சுல. அந்த பிள்ளைக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். 41 உயிரை கொண்டு குத்தாங்க கரூர்ல. சங்கீதாவுக்கு விவாகரத்து குத்தாங்க. மத்திய அரசை பத்தி பேசாம வாயை திறக்காம வீட்டுல இருந்தாங்க. இந்த இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம சாப்பாடு கொடுக்குறோம்னா மற்ற மாநாட்டுல எல்லாம் சாப்பாடு கூட இல்லாம எண்டத்துக்கு உசுறு போகுது. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 7 மணி நேரம் காக்க வச்சு கூட்டத்துல அடிச்சுக்கிட்டு இப்படிலாம் உசுறு போகுது. ஆனா இந்த திராவிட முன்னேற்றத்துல அப்படி இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்களை அனுசரிச்சு நடந்துக்கூடியதுனாலதான் இங்க வந்து எந்த உயிர் சேதமும் இல்லாம எந்த பாதிப்பும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக மாநாடு வரலாற்று சிறப்பு மாநாடாக எல்லா இடத்துலயுமே திகழுது. இன்னொன்னு வந்து தாவேக்கால இருக்கிறவங்களாம் கொள்கை ரீதியான கூட்டம் அல்ல. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ற இவரு தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கல. மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதவரு எப்படி எல்லாருக்கும் அண்ணனா செயல்படுவாரு, தங்கச்சா எப்படி பாத்துப்பாருங்கிறது கேள்விக்குறிதான். அப்புறம் மகளிர் அணியில அஜிதாவுக்கு பொறுப்பு கொடுக்கல. காரை மறைச்ச போதும் காரை விட்டு தள்ளி விட்டு போனவர் தானே விஜய். இவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? கேட்டதுக்கு அது என் பர்சனல் லைஃப் அதெல்லாம் ஒருத்தர் இல்லைங்கிறாரு. இது எந்த அளவுக்கு தாவேக்காவோட வெற்றி தாவேக்கா 2026க்கு அப்புறம் காணாம போயிடும். ஒரு சினிமா கவர்ச்சியை வச்சுட்டு வந்துட முடியுமான்னு கேட்டா சாத்தியமற்ற செயல்.